லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் விஸ்வாவசு வருடத்திலிருந்து பிராபவ வருடத்திற்குள்ளாக உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இப்போ தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த திசையை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் நாம் கணக்கிடுறோம். அந்த வகையில் சித்திரை மாதம் அப்படிங்கிறத நாம் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடி கொண்டே வருகிறோம். அது இடையில சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் சித்திரை அப்படின்னு சொல்றது ஆரிய மாயையினால் வந்தது அப்படின்னு சொல்லி சில தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட சூரியனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது சித்திரை தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. அதுல 60 ஆண்டுகள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க தமிழ் வருட பிறப்புல. இந்த 60 ஆண்டுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு வடமொழி பெயர்கள் இருக்கு. எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ் வருட பிறப்புன்னு சொல்றீங்களே, ஆனா வடமொழி பெயர் அதாவது சான்ஸ்கிரிட் வெர்ஷன்ல இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேள்வி கேட்கவும் செய்வாங்க. எல்லாருக்குமே நமக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெயர்களும் இருந்திருக்கு. இப்போ இந்த பராபவ வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருத்தோற்றம் அப்படிங்கிற பெயர். பொதுவாகவே அருள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வள்ளுவர் சொல்லி வச்சிருக்கக்கூடிய குறள்ல இருந்து எடுத்து பார்த்தாலுமே அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும். அப்படியான ஒரு தமிழ் வருடமாகத்தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அருட்தோற்றம் எதுக்கெல்லாம் அருள் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமா விவசாயத்திற்கான அருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பராபவ வருடம் விவசாயத்திற்கு செழிப்பான வருடமாக கொண்டாடப்படுது. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா மழையினுடைய சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெயின்ஃபால் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்பி இருந்தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் மட்டும் கொஞ்சமா கவனம் தேவை அப்படிங்கிறத நம்முடைய பழம் பாடல்கள் வெண்பாக்கள் எல்லாமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வருடம் தான் இந்த பராபவ வருடம். இதுல நிறைய விஷயங்கள்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்தினுடைய குணத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ராஜசபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரண்மனை, அந்த ராஜசபை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ராஜா இருப்பார்ல. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? குரு பகவான், மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராஜபீடத்துல இருக்கிறார். அப்ப எப்படியான ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சரி, ராஜா அவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு அமைச்சர் இருக்கணும்ல. ராஜாக்கு அப்பப்ப இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அமைச்சர் இந்த தடவை யார் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வரார். அப்ப என்ன பண்ணுவாரு? அவரே மேகாதிபதியாகவும் வரார். மேக அதிபதி, அப்ப மழை பொழிவையும் கொடுப்பார். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை மாற்றங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து சேனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், நிர்வாகத்திற்காக சூரியனும் வராரு. அதே தானியாதிபதி அப்படின்னு எடுக்கிறப்ப செவ்வாய் வரார். அப்ப விளையக்கூடிய தானியங்கள் எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு? செவ்வாய் பொறுப்பு. அதை நிர்வாகப்படுத்துறதுக்கு சூரியன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்க போது. முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுத்துறை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடிகட்டி பறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மிளகாய், துவரம் பருப்பு மாதிரியான இருக்கக்கூடிய தானியங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெல், கரும்பு, வாழை இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு இம்பாக்ட் இருக்கும்ல. அப்படி பாக்குறப்ப அரசியலில் உலகாவிய அளவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதுவும் குரு ராஜாவாக இருக்கிறதுனால மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அரசாக எல்லா இடங்களிலும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களில் போராட்டங்கள், கிளர்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு என் நாடு, என் உரிமை மாதிரியான அந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே உலகளாவிய அளவுல உருவாகக்கூடிய அமைப்பும், என்னுடைய நாடு எனக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமான உணர்வும் உருவாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அமைஞ்சிருக்கு. இதுதான் பொது பலனாக நம்ம பார்க்கிறோம். இது இருந்தாலும் கூட ஒரு ராசிக்கும் என்னங்க, என் ராசிக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த வகையில மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டா, நிறைய நேரங்களில் நீங்கள் உங்களுடைய உண்மையான விஷயங்களுக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. ஏங்க இவ்வளவுதான் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாட்டம சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது நாளில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ குரு எங்க வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து அப்படியே கடகத்துக்கு வராரு. அப்ப என்ன ஆகுது, 8ஆம் வீட்டில் குரு பயணிக்கிறார் அப்படிங்கிறப்ப மறைவு ஸ்தானத்துல குரு வரார். அப்ப குருவினுடைய அருள் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் மறைந்து போகக்கூடிய தன்மை இருக்கு. கவலைப்படாதீங்க, இங்க 4ல் சனி இருந்து 8ல் குரு இருந்தாலும் கூட உங்களை காப்பாற்றி விடுறதுக்காக உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு முயற்சி ஸ்தானத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு, நிறைய விஷயங்களை நீங்க எதெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் நடக்க வைப்பார், நிறைய பிரம்மாண்டமா நடக்க வைப்பார். அப்ப அவர் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறார். அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நிறைய பாக்கியங்களை ஞானத்தின் வாயிலாக கொடுக்க போறார். ஏற்கனவே தனுசு ராசியில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, பார்ன் இன்டலெக்சுவலா இருப்பீங்க, அதோட சேர்ந்து நாலேஜ் ரெண்டுமே சேர்றதுனால ரொம்ப சூப்பரா இருக்கலாம். கிரகங்கள் ஃபேவரா இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய மதிநுட்பத்தால இந்த ஆண்டை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டேன் சார் இது நாள் வரைக்கும். ஏழரை சனி நடந்தது அந்த காலகட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப அர்த்தாட்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கட்டும், எங்களுக்கு எந்த ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு இயல்பு உண்டு. என்ன அப்படின்னா, எமோஷ்னலா நீங்க டவுன் ஆகாத வரைக்கும் உங்களை சுத்தி என்ன சூழல் நடந்தாலும் யாரும் உங்களை டவுன் பண்ண முடியாது. ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, எமோஷ்னலா ரொம்ப டவுன்ல இருக்கீங்க. எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாட்டு பாடக்கூடிய அமைப்பு இருக்கு. ராத்திரி ஒரு 2 மணிக்கு மேல முழிப்பு வந்துட்டு என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதிகமா ஓவர் திங்க் பண்ணக்கூடிய அமைப்புலையும் நீங்க இருக்கீங்க. தூக்கம் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுவதற்கான ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு மட்டும்தான். நாளில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார், 8ல் இருந்தா என்ன வேலையை பார்ப்பாரோ அதை பாதியே பார்க்கிறார். இப்போ உடல்நலத்தில் ரொம்ப அக்கறையா இருக்கணும். உடல்நலம் அப்படிங்கிற விஷயத்தோட சேர்ந்து மனநலம் அப்படிங்கிற விஷயத்திலேயே ரொம்ப அக்கறையா இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய உடல்நலத்திலும் ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 8ல் வரக்கூடிய குரு மறைவுஸ்தானத்துக்கு வராருங்க அப்படின்னாலும் அவரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது நவம்பர் கிட்ட என்ன ஆவார் அப்படின்னா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கொஞ்சம் கவனம் பாருங்க. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல அவர் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அது இன்னும் சாதகமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது. இப்போ இந்த 3 மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள்ல உங்களுடைய ராசியாதிபதி என்ன இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசியாதிபதி அப்படிங்கிறப்ப அதிகப்படியான நன்மைகளை கொடுக்க போறார். அப்ப அந்த விஷயத்த பார்த்துக்கணும். அப்ப திருமணம் சார்ந்த முயற்சிகளை எப்ப சார் பண்ணலாம் அப்படின்னா, ஜூன் வரைக்கும், அதாவது ஜூன் வரைக்கும் ஏதேனும் முயற்சிகள் பண்றதா இருந்தா பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நவம்பர் டிசம்பர்ல அதற்கு ஏற்ற முயற்சிகளை பண்ணிக்கலாம். இடைப்பட்டு இருக்கக்கூடிய மாதங்கள்ல திருமணம் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம். குழந்தை பிறப்பு அப்படிங்கிறப்ப இதே மாதிரியான விஷயம்தான் ஜூன் முன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய மாதங்கள்ல ஏதேனும் மருந்துகள் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 9ல் குரு வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப உயர்வான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஏதேனும் வாங்கலாமா? ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ல் சனி இருக்கிறாரு. எந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் ஒரு தடையும் தாமதமும் இருக்க போகுது. ஒரு வீடு பார்த்துருப்பீங்க, அந்த வீடு போய் வாங்கலாமா அப்படின்னு பார்க்குறப்ப அப்போதான் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், உள்ள வந்து சில அசம்பாவிதம் இருக்கு, வாங்காதீங்க அப்படின்பா. இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, தாய் பத்திரம் சரியாக இருக்கிறதா, அவங்க கூட பிறந்தவங்கலாம் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் பத்திரம் பதிவு பண்ணுங்க. நீங்க பத்திரம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய சொத்து இதுல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு இன்னொருத்தவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இது மாதிரியாக சிவில் கேசஸா இருக்கட்டும், கிரிமினல் கேசஸா இருக்கட்டும், ஏதேனும் ஒன்றை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. எங்க சண்டை நடந்தாலும் நமக்கும் அந்த சண்டைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு ஒதுங்கி போயிடுறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு தவறாக நடக்குது, அன்எத்திக்கலா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல நீங்க ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப நுட்பமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி 8ல் போய் மறைகிறார். அப்படி இருக்கிறப்ப அவருடைய அருள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த அருள் கொஞ்சம் மங்கிதான் போகுது. அப்படிங்கிறப்ப நாம ரொம்பவுமே கவனமா இருந்துக்கணும். நீங்க ரொம்ப எத்திக்கலான ஆள் தான், ஆனா இந்த மாதிரியாக காலகட்டத்தில் அன்எத்திக்கலா போய் மாட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல தனுசு ரொம்பவுமே கவனமா இருக்கணும். பொதுவாகவே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, உங்களை தேடி வந்தவங்க எல்லாத்தையுமே சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்ஃபெக்ஷன் பார்த்து விரட்டி விட்டுருப்பீங்க.
இப்போ எப்போ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஐயோ வந்தவங்களையே வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கலையோ, அவங்கள நம்ம விரட்டி விட்டுட்டோமோ அப்படிங்கிற யோசனை இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விரட்டின வரை சந்தோஷம், நான் வாழ்க்கையை என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. இந்த 2மே இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசுக்கு இருக்கு. காதல் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன சார் இந்த உணர்வுகள் எல்லாம் அப்படியே பூட்டு போட்டா வைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா காதல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் உங்களுடைய மன உணர்வுகளை ரொம்ப சரியா வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் அலைபாய விடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வரும். அப்படி வரப்ப தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுவும் தனுசு ராசிக்காரங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சூப்பரா இருக்க போது. இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்றதா இருந்தா கோல்ட பண்ணுங்க, மற்ற எந்த விஷயத்துலையும் பண்ண வேணாம். அதே மாதிரி ஒரு 10,000 ரூபாய் கட்டினா அதுக்கப்புறம் போக போக வந்து மாசம் இவ்வளவு தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து கடைசியில் நம்ம கட்டுற பணமும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சில சிட்ஸ் ஏதாவது வர மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, ஃபாலோ பண்ணிடாதீங்க. இது இருந்துட்டாலே இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்பவுமே நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு. தனுசு ராசிக்காரங்க, எங்களுக்கு ஏதேனும் ஒரு வழிபாடு சொல்லுங்கள் சார். இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க, சொல்ல இருக்க வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 50-50 இருக்குது. வாழ்க்கையில் அந்த 50 தாண்டி அபோவ் ஆவரேஜ் ஆகிறதுக்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, அந்த சீரழிவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய முருகன் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையை சீரான முறைக்கு மாற்றி தருவார். அதனால வியாழக்கிழமையில் முருகன் வழிபாடு திருச்செந்தூர்ல பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கை வசந்தமாக மாறும். வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்கள் தான். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பொருந்தி போற மாதிரி இருந்தாலும் கூட சில நபர்களுக்கு என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கும், குழந்தை பிறப்பு தடையாகிக்கிட்டே இருக்கு, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல நான் டிராவல் போகலான்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் சேஃபா டிராவல் போயிட்டு வர முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய என் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் பேஜ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத ஹேண்ட் ரிட்டனாகவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். பழமையும் புறக்கணிக்காம புதுமைக்கும் புதுமையாக நாங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான சர்வீசஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம வெப்சைட் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரியான இன்னும் புதுமையான காணொலிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.